கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வீடியோவில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு வேதாகமத்தின் சம்பவம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம் யாவருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். நம்ம அடிக்கடிக்கு படிக்கிற ஒரு நபர் பேதுரு. ஹல்லேலூயா! சீமோனாகிய பேதுரு. இந்த இடத்துல இந்த வசனங்கள் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படாமல் அந்த படவை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரமாக கடற்கரையில் அதை நிறுத்தி விட்டு வலையை அலசி கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா! இப்படியா கூட அடுத்தடுத்த வசனங்களில் கர்த்தர் அந்த இடத்துல வருகிறாரு. ஜனங்கள் வேத வசனங்களை கேட்கும்படி நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த படவில் ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் செய்கிறார். ஹல்லேலூயா! இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்னா பாருங்கள், நல்ல வேத வசனங்களை படிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனம் தான், அநேக வெளிப்பாடுகளை அநேக விதமான வழிகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அப்போ இந்த காலை வேளையில் இந்த வசனம் மூலமாக நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், வெறுமையான வாழ்க்கை கர்த்தரிடத்தில் கொடுக்கும் போது தான் நிரப்பப்படும். ஹல்லேலூயா! இன்னைக்கு இருக்கிற நிறைய ஜனங்க தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்காம தங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எல்லா விதமான நன்மைகளுக்காகவே மாத்திரமே கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் படகு என் படகு நிரப்பப்படாது. ஹல்லேலூயா! அந்த வெறுமையை நிரப்ப நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா! நீங்கள் உள்ளே என்ட்ராகும் பொழுது என்ன தேவையாக வேணால் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக வேணால் நீங்கள் வந்திருக்கலாம், என்ன சூழ்நிலை வழியாக நீங்கள் இயேசுக்கிட்ட வந்திருக்கலாம். ஆனால் வருகிற வழி எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அவரிடத்தில் உங்களை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! இந்த இடத்துல மீன் பிடிக்காமல் நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு மீன் கூட அகப்படாமல் எப்படியோ ஒரு பேதுரு சோர்வாக இருந்திருப்பார், இல்லை ஒரு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பார், அப்படி கலங்கி போயிருப்பார். இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில தான் இயேசு என்ன தெரியுமா கேட்குறாரு, ஏன்பா நைட்டெல்லாம் நீ மீன் பிடிக்கலையா? சகலத்தையும் அறிந்த தகப்பன் தானங்க அவர். அப்போ உங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தேவை உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் கர்த்தருக்கு தேவை, நான் தான் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா! அப்போ கர்த்தர் வந்த உடனே ஏன் நைட்டெல்லாம் மீன் பிடிக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல. உன் படகை எனக்கு தான். ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை எனக்கு தான், உன்னை எனக்கு தான், நான் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா! இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு தேவை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையோடு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் இயேசுவுக்கு தேவைப்படலை, அந்த படகு தான் தேவை. ஹல்லேலூயா! இன்னைக்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு தூசியை போல இருக்கு. உடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு கிரியை செய்து அற்பமாக இருக்கு. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படியாய் கூட இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெறுமையான படகை முதலாவது சந்தித்த தகப்பன் பிற்பாடு அவன் பிரயாசப்பட்டு எல்லாவற்றிலும் தோற்று போய் பெருமையோடு இருந்த அவன் சூழ்நிலையை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த காரை நம்ம சரி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரோட இன்ஜினில் ஏதோ ஒரு ஸ்பாயில், ஏதோ ஒரு காரியம் இன்ஜினில் சரியில்லைன்னா அந்த காரோட இன்ஜினை தனியாக கழட்டி கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், மெக்கானிக்கிட்ட கொடுக்க மாட்டோம், காரை கொண்டு போய் என்ன பண்ண போட்டோம், ஷெட்டில் விடுவோம். ஹல்லேலூயா! ஆமென். இன்றைக்கும் பிரியமான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் நீ இயேசுகிட்ட கொண்டு போனேன்னா உன் பிரச்சனையை, உன் வெறுமையை, உன்னுடைய வனாந்தரத்தை கர்த்தரால் உனக்கு நன்மை செய்யும்படி அவரால் அதை செய்ய முடியாது. உன் பிரச்சனையோடு கூட உன்னை இயேசுவிடத்தில் கொண்டுச்சு கர்த்தர் உன்னை சந்தித்தார் என்றால் உன் பிரச்சனைகளை அவர் உனக்காக நின்று சரி செய்வார். அல்லேலூயா! அப்படியாய் கூட தன்னுடைய வெறுமையான படகை கொடுத்த பேதுருவை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த காலை வேளையில உன் வாழ்க்கையை உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தப்பா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உன் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பாய் நிரப்பி சீமோனை பேதுருவாய் மாற்றின கர்த்தர், அந்த கல்லின் மேல் சபையை கட்டின கர்த்தர், மீன் பிடித்தவனை மனுஷனாய் மாற்றின கர்த்தர் உன்னையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, அப்பா நாங்களும் அப்பா பேதுருவை போல
அநேக சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவர் வெறுமையோடு அந்த படகை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்கள் படவில கர்த்தர் ஏறி அப்போ உடைய வார்த்தைகளை நீ சொல்லி ஆழத்தில் தள்ளி வலைகளை விரித்து அப்பா ஆண்டவர் 2 படகுகளை நிரப்பத்தக்க அப்பா நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஆல். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.